இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். காலிஃப்ளவரை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருக்கலாம். இதில் உள்ள மருந்து புழு எல்லாமே சேர்த்துட்டு சுத்தமாயிரும். பட்டை, ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு கிராம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு வரமிளகா, ஒரு ஸ்பூன் மிளகு, இது எல்லாமே ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருக விட்டுறாதீங்க. இதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் மண் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக கோபி மஞ்சூரியன் இல்லை சில்லி அது மாதிரி சாப்பிட்றதுக்கு இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணியில் போட்ட காலிஃப்ளவரையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த உப்பு காலிஃப்ளவர் கூட எல்லாமே நல்லா கலந்து வரணும். நல்லா பிரட்டி விட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஒரு அளவுக்கு பாதிக்கு மேலே வெந்துருச்சு. இப்போது நம்ம பொடிச்சு வச்ச அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிரட்டி விட்டுருங்க. திரும்பவும் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ எடுத்து பார்க்குறோம். நல்ல மாவு போல் வெந்துருச்சு. அந்த மசாலா பவுடர் எல்லாமே காலிஃப்ளவர் கூட நல்லா பிளெண்ட் ஆகி சூப்பராக வந்துருச்சு. நல்ல வாசனையாக இருக்குது. கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். காலிஃப்ளவர் ஃப்ரை அந்த மாதிரி செஞ்சு தரையில் ரொம்ப எண்ணெய் குடிக்கும். இது எண்ணெயும் கம்மியாக தான் இருந்தது. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.